வானகரம் அப்போலோ கேன்சர் சென்டரினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் நம்ம கூட இருக்காரு. அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். டாக்டர் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். டாக்டர், ரோபோட்டிக் நுண் அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன? ப்ரோக்ராம் செய்யப்பட்ட அந்த ரோபோக்கள் தான் அந்த அறுவை சிகிச்சையவே செய்யுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எல்லார் மத்தியிலும் எனக்கு இருக்கு. ஸோ அதுக்கு உங்களோட பதில். ரோபோ அறுவை சிகிச்சை என்றால் என்ன அப்படிங்கிறத விட நம்ம வந்து அதனுடைய பார்ட்ஸ் நமக்கு தெரியணும். 3 பார்ட்ஸ். ஒன்று கன்சோல், சர்ஜன் கன்சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அறுவை சிகிச்சை நிபுணர் உட்காந்துருக்காரு. அவருக்கு விஷன் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அது அவருடைய கண்களை அதில் வைத்து அவருடைய கைகளை 2 ஒரு ஜாய்ஸ்டிக்னு சொல்லுவாங்க, அதை அந்த மாதிரி ஸ்டிக்கில் வச்சுக்கிட்டு அவருடைய ஸ்ட்ரைட்டாக அப்படியே உட்காந்துக்கிறார். திஸ் இஸ் கால் சர்ஜன் கன்சோல். இரண்டாவது பேஷண்ட் கார்ட். பேஷண்ட் கார்ட்டுன்னா என்னென்னா அந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ், அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு 4 ஆர்ம்ஸ் யூஸ்வலாக இருக்கும். அந்த ஆர்ம்ஸ் தனியாக பூம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மேலேருந்து அது கீழே வரும். அது பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. மூன்றாவது விஷன் கார்ட். விஷன் கார்ட்னா அந்த எனர்ஜி செட்டிங் சொல்லுவோம். எந்த அளவுக்கு கரண்ட்டு அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு நமக்கு அந்த டிசெக்ஷன் ஏரியாவை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனி செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 சேர்ந்தது தான் அந்த ரொபோட்டிக் யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, பேஷண்ட்டுக்கு மயக்கம் வந்து கொடுத்தோடனே நுண் துளைகளை இடுறோம். வயிற்றில் எடுத்துகிட்டு போட்டுட்டு போர்ட்ஸ் 4-5 துளைகளை இட்டு 4-5 போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இதை மட்டும் நம்ம இது பண்ணுறோம். அது வழியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த ரொபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது பண்ணுறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோபோட்டையும் அதையும் கம்பைன் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் டாக்கிங். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஃபார் ரொபோட்டிக் சர்ஜரி. டாக்கிங். இந்த டாக்கிங் எதுக்குன்னா டார்கெட் ஆர்கன் சொல்லுவோம். இப்போ இதுதான் இங்கே ஒரு ஆர்கன் இருக்குன்னா அதுக்கு நேராக அந்த ரோபோ இருக்கிறதா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த டாக்கிங்கிறத பண்ணதுக்கப்புறம் தென் த சர்ஜன் ஸ்டார்ட்ஸ் த சர்ஜரி. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு கால்லையும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும், நம்ம கார் ஓட்டுற மாதிரி. என்னென்னா கொஞ்சம் கேமராவை அவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன்னா வேறு யாராவது கேமரா காமிப்பாங்க, இதில் அவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவருடைய எந்த கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறாரு அப்படிங்கிறத அவரே முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளவு எனர்ஜி சோர்ஸ்ன்னு சொல்லுவோம், கரண்ட் அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவர் காலிலேயே கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் செட்டப்ஸ், ரொபோட்டிக் சர்ஜரி பேசிக் செட்டப்ஸ். ஸோ சர்ஜன் கன்சோல், பேஷண்ட் கார்ட், அந்த விஷன் கார்ட், இந்த 3 சேர்ந்து தான் ரொபோட்டிக் செட்டப். இதில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய கைகளை அவர் அசைக்கும் பொழுது அவர் எப்படி ஒரு ஓப்பன் சர்ஜரியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜன் எப்படி உள்ளே பண்ணுவாரோ அதே மாதிரி அவருடைய கைகளை உள்ளே வச்சு அசைக்கிற மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே மூவ் ஆகும். ஸோ தட்ஸ் கால் 360 டிகிரி மூவ்மெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஹியூமன் ஹேண்டை விட நிறைய எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். 360 டிகிரி அது மூவ் பண்ணும். இன்னொன்று அன்ரீச்சபிள் ஏரியாஸ், அதாவது நம்ம கைகளை வைத்து ஒரு பர்டிகுலர் லெவலில் தான் போய் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதையும் தாண்டி அது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவருடைய மூவ்மெண்ட்ஸ் அங்கே இது பண்ணுறது. இவர் ஆப்ரேஷன் பண்ணுற அறுவை சிகிச்சை நிபுணர் கட் பண்ணணும்னு நினச்சாருன்னா அது அதே மாதிரி அங்கே உள்ள கட் பண்ணும். அதே மாதிரி இவர் அதை அந்த உள்ளுக்குள்ள தையல் போடணும்னு நினச்சாலும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள தையல் போடும். ஸோ திஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ ஆப்ரேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுறத விட அந்த காலத்தில் விட்டலாச்சாரியர் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பூதம் இருக்கும், அது உள்ளே எல்லாம் பண்ணோம். ஆனால் வெளியே ஒருத்தர் அப்படியே அசைப்பார். அந்த மாதிரி தான். ஸோ வெளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ண நிபுணர் கை அசைக்கிறத உள்ளே ரோபோ அசைக்குது. இவர் தான் ஆப்ரேஷன் பண்ணுறார். இவருடைய மூவ்மெண்ட் உள்ளே அப்படியே அது ஆப்ரேஷனாக டிரான்ஸ்லேட் ஆகுது. என்ன அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னா, ப்ரிசிஷன். கரெக்டாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மிலிட்ரிலலாம் எங்களுடைய கேன்சர் ட்ரைனிங்கே அப்படி தான், மிலிட்ரி ட்ரைனிங்னு சொல்லுவோம். யூ கோ அண்ட் ஷூட் த கரெக்ட் பாயிண்ட் வேர் யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக். அந்த மாதிரி ப்ரிசிஷன். ஒரு நரம்பு அங்கே இருக்குன்னா அந்த நரம்புக்கு மேலே கரெக்டாக போய் நம்ம கட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு ரத்த நாளம் இருக்குன்னா கரெக்டாக அந்த ரத்த நாளத்தை விட்டுட்டு நம்ம மற்ற அதுக்கு மேலே இருக்கிற திசுக்களை மொத்தம் எடுக்கிறது. அந்த மாதிரி ப்ரிசிஷன் இஸ் வெரி 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 ஹை இன் திஸ் ரொபோட்டிக் சர்ஜரி. ஸோ நிச்சயமாக ரோபோ அறுவை சிகிச்சை என்றால் ரோபோ செய்வது இல்லை, மனிதன் தான் செய்கிறார். அண்ட் ரோபோ அதை செய்கிறது. அண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆட்டோனமி அப்படின்னு இருக்குது. லெவல்ஸ் ஆஃப் ஆட்டோனமின்னா மேபி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு ஒரு சர்ஜன் ஒரு கம்ப்யூட்டரை தட்டி விட்டுட்டு கோலிசிஸ்டெக்டமி அப்படின்னு, அதாவது பித்தப்பை எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னால் ரோபோ தானே முடிச்சுடலாம். ஸோ 5 levels ஆஃப் ஆட்டோனமி இன் ரோபோ. இப்போதைக்கு அந்த லெவல் ஆஃப் ஆட்டோனமி இஸ் ஒன்லி 0. அதாவது மனிதன் அவருடைய கையை அசைக்கிறத அது உள்ளே அது பண்ணுது. அடுத்த ஜெனரேஷன் போக போக ரோபோ ஸ்லோவாக டேக் ஓவர் பண்ணும் ஃப்ரம் ஹியூமன். ஃப்ரம் நவ் to maybe 30 years or 40 years 50 years down the line நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு பட்டன் தட்டினா போதும், இந்த ஆப்ரேஷன் முடிச்சுன்னா இவர் உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கலாம், அந்த ரோபோ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு. பட் இப்போதைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் இட் இஸ் நாட் அப்ரூவ்ட்.
எத்திக்கலி நாட் கரெக்ட். அதே மாதிரி புற்றுநோய் அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் ரோபோ எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுத்தணும்? புற்றுநோய் அறுவை சிகிச்சை வந்து நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஒரு இந்தியரால் தான் அது துவக்கப்பட்டது அமெரிக்காவில் 2000ஆவது ஆண்டு. ஆண் சுரப்பின்னு சொல்லுவோம், அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அது மெயினாக வந்து அந்த அந்த ரீச், அந்த ப்ராஸ்டேட்டுங்கிறதுக்கு வந்து கையை வச்சு நம்ம வந்து போய் ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ரோபோ அறுவை சிகிச்சை மூலமாக அருமையாக நியூரோவாஸ்குலர் பண்டன்னு சொல்லுவோம், அந்த நரம்புகள் எல்லாம் பார்த்து கரெக்டாக ப்ரெசைஸாக போய் அதை வந்து அந்த ஆந்த்ரோபி எடுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருந்தது. ஸ்லோவாக அந்த யூனிட் பேடுன்னு சொல்லுவோம், அந்த மூத்திரப்பை, அப்புறம் அந்த கிட்னி, அதுக்கான ஆப்ரேஷன்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் மற்றும் சினைப்பை புற்றுநோய் அதுகளுக்கும் வந்து இது பயன்படுத்தாச்சு. மலக்குடல் புற்றுநோய்க்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா மலக்குடல் புற்றுநோயில் 2 விஷயம். ஒன்று வந்து அந்த புற்றுநோய் உள்ள மலக்குடலாம் நம்ம வந்து எடுக்கணும், அதோட அந்த இதையும் நம்ம வந்து நரம்புகளையும் நம்ம வந்து பாதிக்காமல் பண்ணணும். ஏன்னா மலக்குடல் புற்றுநோய்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கணும், அந்த யூரினரி கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் முக்கியமான ரத்த குழாயெல்லாம் பார்த்து நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரியோ இல்லை லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோ பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப ப்ரெசைஸாக இருக்கும் ரொபோட்டிக் சர்ஜரியில். அண்ட் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சர்ஜரிஸும் வந்துடுச்சு. இப்போது கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்லுவோம், அந்த இரைப்பை எடுக்கிறது, கல்லீரல். இப்போ தான் சமீபத்தில் இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சது இதில் டெல்லியில். எங்களுக்கு அந்த ரொபோட்டிக் சர்ஜரி ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டும் அங்கே தான் கொடுத்தாங்க, கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் 1 இயர் கோர்ஸுடைய சர்டிஃபிகேட். அதில் வந்து என்னென்னா வந்து கல்லீரல் அறுவை சிகிச்சைகள், கணைய அறுவை சிகிச்சைகள், ஒப்புஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், அதெல்லாம் மிக நீண்ட ப்ரொசீஜர்ஸ். ஓப்பன் சர்ஜரி 6 hours 8 hours. ஸோ இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலியமாக பண்ணதில் அது வந்து 10 மணி நேரம் ஆப்ரேஷன், அதெல்லாம் கூட இப்போ ரோபோவில் பண்ண முடியுது. அடுத்தது அப்படியே மேலே வந்தோன்னா நுரையீரல் அறுவை சிகிச்சை. நுரையீரல் அறுவை சிகிச்சை வந்து ஒரு பகுதியை நுரையீரலை மட்டும் நம்ம வந்து எடுக்கணும்னா அதை மட்டும் நம்ம ரோபோ மூலியமாக போய் எடுத்துடலாம். முக்கியமான ரத்த குழாயெல்லாம் நம்ம வந்து பார்த்து அதை வந்து எடுத்துடலாம். தென் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், ஓரல் கேவிட்டின்னு சொல்லுவோம், அந்த கேன்சர்ஸ். தைராய்டு, நிறைய பேருக்கு வந்து தைராய்டில் வந்து தழும்பு இருக்க வேணாம்பாங்க, கழுத்தில் எனக்கு வந்து தழும்பு வேணாம் ஆப்ரேஷன் பண்ணுங்கம்பாங்க. அதில் என்ன பண்ணுவோம்னா ஆக்சில்லா, அதாவது சைட்லேருந்து ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் வச்சு இது வழியாக போய் கழுத்தில் இருக்க தைராய்டு கட்டியை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். சின்ன கட்டிகளுக்கு, எல்லா கட்டிகளும் சின்ன கட்டிகள். ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ். முக்கியமாக புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்குன்னே இருக்கிற யூசஸ். ரோபோட்டிக் மூலமா அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது புற்றுநோயாளிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள்? புற்றுநோயாளிகளுக்கு புற்றுநோய் நிபுணராக நாங்கள் எங்களுடைய ட்ரைனிங்லேயே மெயின் இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட பொழுது, பேராசிரியர் சாந்தா அவர்களின் கீழ் நாங்கள் பயிற்சி மேற்கொண்டு பொழுது முக்கியமான டீச்சிங் என்னன்னா ஆங்காலஜிக்கல் கிளியரன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது புற்றுநோய் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை சேர்த்து எடுக்கணும். அண்ட் மார்ஜின்ஸ்னு சொல்லுவோம், அந்த அந்த சுற்றி இருக்கிற நார்மல் டிஷ்யூவும் சேர்த்து எடுக்கணும். ஏன்னா வந்து குட்டி குட்டி செல்ஸ் நம்ம உட்காந்துருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது. ஸோ அந்த வெறும் கட்டி மட்டும் எடுத்து வந்து மறுபடியும் அந்த கேன்சர் மறுபடியும் பேஷண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இது பண்ணுறதுக்கு வந்து இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலியமாக மிக அருமையாக செய்ய முடிகிறது. நெறிக்கட்டிகள்னு சொல்லுவோம், அதாவது எந்த கேன்சரும் இப்போ மார்பக புற்றுநோய்னா வந்து கையில் நெறிக்கட்டிகளுக்கு போயிடும், கர்ப்பப்பை புற்றுநோய்னா வந்து காலுக்கு போகிற ரத்த குழாய் பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டிகளுக்கு போயிடும், அந்த நெறிக்கட்டிகள். பெருங்குடல் புற்றுநோய்னா வந்து அயோட்டா என்று சொல்லப்படக்கூடிய இது முக்கியமான ரத்த நாளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போகும். அந்த நெறிக்கட்டிகளை எல்லாம் மொத்தமாக எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஓப்பன் சர்ஜரிலையும் பண்ணுறோம், லாப்ரோஸ்கோபிலையும் பண்ணுறோம். பட் அந்த நம்பர் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் ஈல்டுன்னு சொல்லுவோம், அதை எடுக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபி இந்த மாதிரி மேற்கொள்ளக்கூடிய அறுவை சிகிச்சைகளுக்கும் ரொபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வேறுபாடுகள்லாம் என்னடா? அந்த முக்கியமான வேறுபாடு அந்த மேக்னிஃபைடு விஷன், அந்த ஆப்ரேஷன் துல்லியமாக கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து எடுக்கிறது. செகண்ட் திங் இஸ் பிளட் லாஸ். ஓகே, அது ஓப்பன் சர்ஜரியில் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு 500 மில்லி பிளட் வேஸ்ட் ஆகி போயிடுது அப்படின்னா வந்து இதில் 50 மில்லி கூட ஆகாது, அவ்வளோ கம்மியாக இருக்குது. இந்த ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஆப்ரேஷன் நடக்காத மாதிரி வருவாங்க பேஷண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டே இட்ஸ் த பேஷண்ட் கம்ஸ் அண்ட் சிட்ஸ் இன் த கவுச் அண்ட் லைஸ் டவுன் ஆன் த கவுச். இப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணால் அப்படியே கூன் போட்டு அப்படியே ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு வந்து வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரெக்கவரி, அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரி அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஓகே, அதே மாதிரி இந்த ரொபோட்டிக் நுண்ணறுவை சிகிச்சை வெளிநாடுகளில் மேற்கொள்கிற மாதிரி நம்ம நாடுகள்லையும் பரவலாக மேற்கொள்ளப்படுதா, இல்லை இன்னும் இது போதிய அளவில் வளரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இப்போது ரொபோட்டிக் சர்ஜரி செய்து கொண்டிருக்கிற நிபுணர்கள் எல்லாமே வந்து முக்கியமான நகரங்களில் தான் இருக்கிறாங்க. நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே மட்டும் தான் இருக்கிறாங்க. அண்ட் எல்லா சென்டர்ஸுமே நல்லா பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இன்டர்நேஷ்னலோட பெட்டராகவே பண்ணுறாங்க. பெங்களூர், மும்பை, டெல்லி, கொச்சின், சென்னை எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. பட் இங்கே மட்டும்தான் இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் ரோபோஸும் ரொம்ப கம்மி. இப்போ ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு அரௌண்ட் ஒரு 100 ரோபோ தான் இருக்குது ரோபோ அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காகவே.
அண்ட் அந்த ப்ரொபோர்ஷன் விகிதம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் தொகை விகிதம்னு பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஒரு ரோபோ என்ற விகிதத்தில் தான் இருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்து ஃபியூச்சரில் நிறைய அந்த ரோபோக்களுடைய கருவிகளுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் வந்து இது வந்து செகண்ட் டயர் தேர்ட் டயர் சிட்டிஸ் கிராமங்கள் அங்கெல்லாம் போய் இது வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அதே மாதிரி இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா? செயல்பாடுகள் ரெஸ்பிரேட்டரி, டைஜஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நல்ல கேள்வி. அது செயல்பாடுகள் வந்து இன்ஃபேக்ட் பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரி அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. எஸ்பெஷலி அந்த மலக்குடலுடைய மூவ்மெண்ட், மலக்குடலுடைய ஃபங்க்ஷன்லாம் வந்து சீக்கிரம் தான். ஏன்னா ஓப்பன் சர்ஜரி அண்ட் ஈவன் இன் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து பவுல் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்லாம் தொட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அதனுடைய ரெக்கவரி ஆஃப் ஃபங்க்ஷன் மறுபடியும் அது வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இதில் வந்து அந்த ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். அதாவது அந்த தொட்டு பார்க்குறது அதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது. ஸோ அதனால் வந்து மினிமல் ஹேண்ட்லிங். ஸோ ரெக்கவரி இஸ் பெட்டர். ஸோ இமீடியட்டாக இதாகிடும். அது ஒன்று. செகண்ட் திங், நுரையீரல் காம்ப்ளிகேஷன். இப்போ பெரிய ஆப்ரேஷன் மேலேருந்து கீழே வரைக்கும் பெரிய ஆப்ரேஷன் ஒருத்தர் பண்ணிட்டு வந்தார்னா அவருக்கு மூச்சு விடுறது கஷ்டம் இருக்கும். ஸோ அவர் இந்த ஸ்பைரோமீட்டர்னு சொல்லி ஒரு ட்ரைனிங்லாம் பண்ணி அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுவோம். நுரையீரல் காற்று கம்மியாதனால நுரையீரல் நீர் கொடுத்துக்கும். இதெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரியினுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலியமாக நம்ம பண்ணுறதுனால அவருக்கு 4-5 தழும்புகள் தான் இருக்க போகிறது. பெரிய இது ஸ்கார் கிடையாது. ஸோ அதனால் அவருடைய ரெஸ்பிரேட்டரி மூமெண்ட்ஸ், அவருடைய சுவாச முயற்சி மிக நன்றாக இருக்கும். அதனால் அது ரெக்கவரி வில் பி பெட்டர் in a robotic surgery compared to that of open and laparoscopy. ஓகே. நம்ம இப்போ ரொபோட்டிக் அறுவை சிகிச்சையில் இருக்கக்கூடிய நிறைய நிறைகளை பற்றி பேசியிருக்கோம். ஒரு மருத்துவரா இதில் இந்த மாதிரியான குறைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா? மறுபடியும் அதையும் நம்ம பாகுபடுத்திக்கலாம். ஒன்று வந்து பேஷண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து சர்ஜனுக்கு என்னன்னா முதல்ல வந்து நம்மளுடைய ட்ரைனிங்கில் எல்லாமே வந்து உறுப்புகளை நம்ம தொட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு உறுப்பை அகற்றுறதோ இது அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படிம்பாங்க. தட்ஸ் கரெக்ட் வேர்ட், ஆப்ட் வேர்ட் யூஸ்ட் ஃபார் திஸ். அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்ங்கிறது இங்கே இருக்காது ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர். ஸோ அவருடைய விஷன், அவருடைய எந்த இது பண்ணுறாரோ அது இந்த இடத்துல இது இருக்குது அப்படிங்கிற 3D விஷனை வச்சு நம்ம அவதார படம்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி 3D விஷனை வச்சு அவர் வந்து அப்படியே அதை வச்சு பண்ணிகிட்டே வரணும். தட் இஸ் லாஸ் ஆஃப் ஹாப்டிக் ஃபீட்பேக் ஃபார் த சர்ஜன். தட் இஸ் ஒன் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் சர்ஜன் இஸ் அவே ஃப்ரம் த பேஷண்ட். பேஷண்ட் அங்கே படுத்திருக்காரு, அவர் இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு அலைனிட்டி வில் பி தேர். பட் ஆஸ் டைம் கோஸ் அண்ட் ஆஸ் ஹிஸ் ட்ரைனிங் இன்க்ரீசஸ் ஹி கெட்ஸ் யூஸ் டு இட். அது ஒன்று. இது வந்து சர்ஜனுக்கு. பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி த காஸ்ட் இஸ் மோர். அதாவது ஓப்பன் சர்ஜரிக்கும் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கும் இதையும் கம்பேர் பண்ணுறப்போ காஸ்ட் இஸ் மோர். பட் ஓவரால் காஸ்ட்னு பார்த்தோன்னா இட் வில் பி லெஸ். ஓவரால் காஸ்ட் இந்த சென்ஸ் சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க பேஷண்ட்டு. அண்ட் அவருடைய வலி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஹாஸ்பிட்டலேஷன் டியூரேஷன் இஸ் லெஸ். அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் அவர் சீக்கிரம் வேலைக்கு போயிடலாம். அவர் ஒரு 10 நாள் லீவ் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு 2 நாள் அவர் லீவ் எடுத்தால் போகும். மறுபடியும் உடனே வந்து அவர் வந்து வேலையை போய் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா இது பேலன்ஸ் பண்ணணும் அந்த காஸ்ட். பட் டெஃபினெட்லி இட் இஸ் மோர் காஸ்ட்லியர் தேன் தி ஓப்பன் சர்ஜரி அண்ட் லாப்ரோஸ்கோபி. ஓகே. அதே மாதிரி இப்போ ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு அந்த அப்கிரேடட் பயிற்சி அப்படிங்கிறது தேவை. மிக 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 அவசியம். அதாவது மருத்துவ பயிற்சியில் கிட்டத்தட்ட எங்களுடைய டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கோம்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிறது முழுமையாக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக, புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக வந்து அமர்வதற்கு. ஸோ அந்த இதில் வந்து நம்ம ட்ரைனிங் ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பன் சர்ஜரி தான். ஸோ கட்டிங் த டிஷ்யூஸ் அண்ட் அந்த சூச்சரிங் அது எல்லாமே ஓப்பன் சர்ஜரிஸ் தான். அதுக்கப்புறம் வி ட்ரான்ஸ்ஃபார்ம் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது நான் அந்த துளைகளை வச்சு நம்ம பக்கத்தில் இருந்து பேஷண்ட் பக்கத்தில் இருந்து அந்த லாப்ரோஸ்கோபி மானிட்டரை பார்த்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது. அது இது டெஃபினெட்லி அடுத்த நவீன அறுவை சிகிச்சை. அதனால வந்து திஸ் ஹேஸ் டு கோ ஃபார் அ சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங். அதில் என்னென்ன இருக்குன்னா வந்து அதில் ஒரு 4 வகுப்புகள் மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் எங்களுடைய ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் 1 இயர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராமில் ஆல் திஸ் வேர் கவர்ட். மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரோபோனா என்ன, அதனுடைய பார்ட்ஸ் என்ன, அதனுடைய பயிற்சி என்ன, அது ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கும் தெரியணும். ஸோ அதனால் அதனுடைய இது எல்லாமே அவருக்கு வந்து தெரியணும். அண்ட் செகண்ட் திங், அந்த மாடியூல்ஸினுடைய எண்டில் தெர் வில் பி சம் ட்ரை லேப் ட்ரைனிங். ட்ரை லேப் ட்ரைனிங்னா என்னென்னா வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை மாதிரி ஒரு மேனிக்யூர்னு சொல்லுவோம், ஒரு பொம்மை மாதிரி படுக்க வச்சு இவர் இங்கே ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கணும். இவருடைய மூமெண்ட்ஸ் இங்கே பண்ணுறது அங்கே வந்து அப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதா கரெக்டாக ப்ரெசைஸாக அப்படிங்கிறத அவர் வந்து பண்ணி பார்க்கணும். தென் தெர் இஸ் சம்திங் கால்ட் சிமுலேஷன் எக்ஸசைசஸ். சிமுலேஷனாக வந்து அந்த 3D பசங்களை வீடியோ கேம் விளாட்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மானிட்டர்லேயே வரும். மானிட்டர்லேயே வரப்போ வந்து அவர் ஒரு கையை அசைச்சு பார்க்கணும், கரெக்டாக ப்ரெசைஸாக பண்ணுறாரா அப்படிங்கிறத அவர் வந்து அசஸ் பண்ணிக்கணும். அதுக்கான டீச்சர்ஸும் பின்னாடியே இருப்பாங்க.
அதுக்கு மார்க்ஸ் எல்லாம் இருக்குது அவுட் ஆஃப் 100 அதுக்கு போட்டு அதை முடிக்கணும். தென் ஹி கோஸ் ஃபார் த வெட் லேப் ட்ரைனிங், தட் இஸ் அனிமல் ட்ரைனிங். அதாவது ஹியூமன் பீயிங்கில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அதுலேயும் போய் அவர் பண்ணி பார்க்கணும். அனிமல் ட்ரைனிங் இதே ரொபோட்டிக் போர்ட்ஸுங்கிறது அனிமலில் போட்டு இன்ஃபேக்ட் வி ஹேட் அவர் ரீசெண்ட் ட்ரைனிங் இந்த பிக்ஸ். அவர் அதில் அறுவை சிகிச்சை பண்ணி பார்க்கணும். இதை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹி கெட்ஸ் அ சர்டிஃபிகேஷன் தட் ஹி இஸ் ஃபிட் டு பி a கன்சோல் சர்ஜன். ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை வந்து பண்ணுறாரு. ஏன்னா இவர் எங்கேயோ உட்காந்துருக்காரு, பேஷண்ட் எங்கே இருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டீச்சிங் இன் மெடிசன் இஸ் டூ நோ ஹார்ம் டு த பேஷண்ட். நம்மளால் பேஷண்ட்டுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு டீச்சிங். அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் தெர் இஸ் சம்திங் கால் மென்டார். ஏற்கனவே அதே மாதிரி ரோபோ அறுவை சிகிச்சை கூடிய நிபுணர் நம்ம கூட இருப்பார். அவர் வந்து நம்ம இனிஷியலாக ஒரு 10-15 கேஸுக்கு நம்ம கூட இருந்து நம்ம கைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராம். இட்ஸ் a very precise program and it's a long training process for the surgeon also. ஓகே. அதே மாதிரி இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சையில் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் டாக்டர்? எதிர்காலம் என்னாலே எனக்கு ஞாபகம் வருது அப்துல் கலாம் ஐயா தான். கனவு காணுங்கள் அப்படிம்பாரு. நகரத்தில் பண்ணக்கூடிய இந்த அறுவை சிகிச்சையை கிராமத்தில் இருக்கும் ஒரு 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 பேஷண்ட்டுக்கும் அது போய் சேரணும். ஆனால் நகரத்தில் இருக்கும் அதுக்கு டெலி சர்ஜரிம்பாங்க, டெலி ரொபோட்டிக் சர்ஜரிம்பாங்க. இப்போ அமெரிக்காவெலாம் அது வந்துட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குது அந்த இதுக்காக. அதாவது ஒரு நகரத்தில் இருக்கிறவர் இன்னொரு நகரத்தில் இருக்கிற பேஷண்ட்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இப்போ சென்னையில் இருக்கிற டாக்டர் வந்து பொதிகை மலையில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ். கம்யூனிகேஷன் இட்ஸ் பேசிக்கலி கம்ப்யூட்டர் பேஸ்டு திஸ் மூமெண்ட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் தேர். அதாவது இந்த மூமெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகுது. ஸோ அந்தளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். அது ஒரு நிறைந்த மருத்துவ வளர்ச்சின்னு சொல்ல முடியும். ஓகே டாக்டர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி இது முதல்ல எங்கே ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இந்தியாவுக்குள்ளே இது எப்போ வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் ரொபோட்டிக் சர்ஜரினா அது கிட்டத்தட்ட ஒரு 1400 ஏடிக்கே வந்து டாவின்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லியோனார்டோ டாவின்சி. அப்பயே அவர் வந்து ஒரு ரொபோட்டிக் நைட்டை வந்து கிரியேட் பண்ணார். ஸோ அப்பயே அது வந்து அவர் ஒரு அவருடைய கற்பனா சக்தி அவ்வளோ இருந்திருக்கு. அதனுடைய பேரில் தான் இப்போ லேட்டஸ்ட்டு வேர்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ஷன் ஆஃப் தி ரோபோவே ஆரம்பித்தாங்க, டாவின்சி ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 1927 there were a lot of fiction movies. ஐசக் அசிமோவ் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் 1927 இந்த மாதிரி ஒரு ரோபோ வச்சு ஒரு இதெல்லாம் பண்ணி பார்த்தாரு. தென் ஸ்லோவாக 1985 அந்த டயத்தில் பூமா அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரெயின் பயாப்சி, மூளையில் பயாப்சி பண்ணுறதுக்கு வந்து இந்த ரோபோவை யூஸ் பண்ணாங்க. ரொபோட்டிக் பிரெயின் பயாப்சி பூமா அப்படின்னு சொல்லிட்டு. தென் இன்னொரு கம்பெனி கால் ஜியூஸ்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து இந்த ஸ்லோவாக டெவலப்டு தி திஸ் திங் அலாங் வித் நாசா. அவங்க யூஎஸ் மிலிட்ரி ஃபோர்ஸஸ்னுடைய இது. ஸோ பேசிக்கலி இட் வாஸ் டிசைன்ட் ஃபார் வார்ஃபீல்ட் ஆர் மிலிட்ரி திஸ் திங் ட்ரைனிங் ரோபோ இன் வார்ஃபீல்ட். அதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸ்லோவாக 2000ஆவது ஆண்டு 1995 அதுக்கப்புறம் 2000 ஒரு வட்டிக்குட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா பேஸ்டு ஃபவுண்டேஷன் இன் யூஎஸ். they first got the FDA approval. FDA approval is needed for starting any this thing, whether it is drugs or surgery. எதுனாலுமே இந்த FDA approval அப்புறம் தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். கொரோனாவில் கூட பார்த்தோம் நம்ம எல்லா ட்ரக்ஸும் வந்து FDA approval பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உபயோகப்படுத்தினாங்க. அதே மாதிரி FDA ஃபெடரல் ட்ரக் அப்ரூவல் ஃப்ரம் த யூஎஸ் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் 2002 அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லோவாக உலகளாவே அப்படியே பரவிட்டு வந்தது. பட் கடந்த 10 வருடங்களாக தான் வந்து இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சையினுடையது ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்க்ளூடிங் இந்தியா வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. ஓகே. அதே மாதிரி புற்றுநோயை சுற்றி இருக்கக்கூடிய மித்ஸ் எல்லாம் என்ன டாக்டர்? ஏன்னா எந்த ஒரு வியாதின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலுமே அது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமான்னு அதை பற்றி தெரியாதவங்க நிறைய பேசுவாங்க. ஸோ புற்றுநோய் அப்படிங்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மித்ஸ் எல்லாம் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். அதாவது ஃபஸ்ட்டு திங், ஒரு புற்றுநோய் நோயாளி உள்ளே வர்றப்பயே வந்து ஒரு மரண பயத்தோடு தான் வர்றாங்க. ஏன்னா நம்மளுடைய சோஷியல் ஸ்டிக்மா அப்படி. அதாவது அந்த புற்றுநோய் அப்படின்னாலே வந்து அவ்வளோதான், எண்ட் ஆஃப் லைஃப், அதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அண்ட் த ஹோல் சோஷியல் சிஸ்டம் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எவ்ரிபடி கிவ்ஸ் த சேம் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு திங், ஒன்ஸ் த பேஷண்ட் என்டர்ஸ், நோயாளி உள்ளுக்குள்ளே ரூம்குள்ளே வரான்னா எங்களுடைய வேலை அவங்களுடைய ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ணுறது, கிவ் பாசிட்டிவ் எனர்ஜி டு தம். அவங்களால முடியும், அவங்க கவுன்சிலிங் மாதிரி அவங்களால முடியும், அவங்களால இதை வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கக்கூடிய புற்றுநோய்கள் அனைத்தும் பூர்ணமாக குணப்படுத்தக்கூடியவை. இப்போ அடையார் புற்றுநோய் மருத்துவ பார்த்தீங்கன்னா ஏர்லி கேன்சர் இஸ் க்யூரபிள்னு ஒரு பெரிய போர்டை போட்டிருப்பாங்க டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் 30 வருடங்கள் 40 வருடங்கள்லாம் நன்றாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் டெஃபினெட்லி ஏர்லி கேன்சர் இஸ் க்யூரபிள். ஓகே.
அது ஒரு சோஷியல் இது. தென் கண்டேஜியஸ், தொற்று நோயான்னு கேட்பாங்க நிறைய பேர். வீட்டில் அவங்க சாப்பிட்ட பிளேட்டில் நம்ம சாப்பிடலாமா, அவங்க யூஸ் பண்ண ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாமா, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் கண்டேஜியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அந்த ஒரு ஃபியர் should not be there on cancer. Second thing is it's not contagious, and definitely they can mingle with all the persons in the society and all those things. And treatment முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து they can lead a normal life. அந்த கீமோதெரப்பின்னு சொல்லுவோம், ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம், சர்ஜரி, சர்ஜிக்கல் ஆங்காலஜி, எங்களுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சைலாம் சொல்லுவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மல் லைஃப்பை வந்து அவங்க வந்து லீட் பண்ணலாம். நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனிபடி எல்ஸ். இன்ஃபேக்ட் எங்களுடைய பேஷண்ட்ஸ் 10 வருஷம் 20 பேஷண்ட் ஃபாலோவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அண்ட் தே கிவ் மோர் பாசிட்டிவ் எனர்ஜி டு த அதர் பேஷண்ட்ஸ். செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்க. மார்பக புற்றுநோய் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஏற்கனவே இருக்கிற பேஷண்ட் வந்து மற்றவங்கள்ட்ட பேசினாங்கன்னா தே பிகம் மோர் பாசிட்டிவ் அண்ட் மோர் எனர்ஜெட்டிக். And above all that, we strongly believe in prayers. And we don't take anything into our hands. So the past 30 years we have found, and we feel that God is doing things through us. Same thing, we impart the thing onto the patient. So that will give more positive vibration into the patient. ஓகே. அதே மாதிரி மோஸ்ட் காமன் கேன்சர் என்னவா இருக்கு இன்னைக்கு டே டு டே லைஃப்ல, அண்ட் எந்த கேன்சருக்கு நீங்க வந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வந்து கண்டிப்பா நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு நீங்க எந்த அறுவை சிகிச்சைக்கு பிரிஸ்கிரைப் பண்றீங்க? காமன் கேன்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதெல்லாம் வந்து காமன் கேன்சர்ஸ் இந்த லேடிஸ். அண்ட் ஜென்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டமக் கேன்சர், இரைப்பை கேன்சர், லங் கேன்சர் அண்ட் ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ், அதெல்லாம் வந்து காமன் கேன்சர்ஸ். இது இப்போ ரொபோட்டிக் அறுவை சிகிச்சைன்னு எடுத்திங்கன்னா, இப்போது அந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஆண் சுரப்பிக்காக அது வந்து உருவாக்கப்பட்டதுனால பெல்விக் சர்ஜரிஸ்னால் வந்து அந்த கர்ப்பப்பை மற்றும் அதை சுற்றி இருக்கிற நெறிக்கட்டிகள் எடுக்கிறதுக்கு, ப்ளஸ் அந்த ரெக்டம், அதாவது பெருமளக்குடல் எடுக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல அட்வான்ஸ்டாக நம்ம வந்து இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சையை நம்ம வந்து பண்ணலாம். அதே மாதிரி நுரையீரல் அறுவை சிகிச்சைக்கும் வந்து முந்தையெல்லாம் ஃபுல் செஸ்டையும் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ பேஷண்ட் வந்து அந்த ஐசிடின்னு சொல்லுவோம், அந்த டியூப் ஓடி ரொம்ப நாள் இருப்பாங்க. இப்போலாம் வந்து 1 or 2 டேஸில் அந்த டியூபெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன இன்சிஷன், ஒரு சின்ன இதுலேயும் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் அந்த இதுக்கு. அண்ட் வாய் புற்றுநோயில் வந்து உள் நாக்கில் இருக்கிற புற்றுநோய், அது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக மிக அருமையாக பண்ண முடிகிறது. நம்ம ஹியூமன் ஹேண்டை வச்சு கூட நம்ம வந்து அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த இதுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அனஸ்தீசியா காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது? அனஸ்தீசியா வெரி நைஸ் கொஷின். அதாவது இப்போ இது வரைக்கும் ஆப்ரேஷன், சர்ஜன் அண்ட் பேஷண்ட் இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். அதாவது அந்த மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிபுணருக்கும் ஒரு பயங்கர சேலஞ்ச் தான். ஏன்னா ஸ்டீப் பொசிஷன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பேஷண்ட்டுடைய தலை வந்து தரையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவர் கீழே வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறப்போ அவருடைய நுரையீரல் விரிதல், அவருடைய இருதயத்துக்கு செல்லும் ரத்த அழுத்தங்கள், ரத்த ஓட்டம், இது எல்லாத்தையும் அவங்க வந்து கான்ஸ்டன்ட்டாக பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நெறிஞ்சி எடிமான்னு சொல்லுவோம். அந்த வீக்கங்கள், மூச்சு வர குழாயில் ப்ளஸ் கண்ணிலெலாம் வீக்கங்கள் ஏற்பட இருக்குது. ப்ளஸ் ஸ்டீப் டண்டல் நம்பர் பொசிஷன் சொல்லுவோம், ஆப்போசிட் இப்படி ஹெட்டப் பண்ணி பண்ணுறது. அந்த மாதிரி பொசிஷன்ஸில் இது பண்ணுறப்போ மெயினாக ஹார்ட் அண்ட் லங் மேனேஜ்மெண்ட், அதனுடைய மேனேஜ்மெண்ட் டியூரிங் அனஸ்தீசியா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இதற்காகவே பயிற்சி எடுத்துக்கொண்ட மயக்க மருந்து நிபுணர்கள் மிக சிறப்பாக அதை செய்கிறார்கள். அந்த அதே மாதிரி இந்தியன் ரொபோட்டிக் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கா இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற ரோபோட்ஸ் எல்லாம்? நம்ம அந்த காஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அமெரிக்கா, ஐரோப்பா, அந்த இதெல்லாம் பயங்கர காஸ்ட்டு. ஸோ இந்தியன் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. ஒரு எஸ்எஸ்ஐ மந்த்ரான ஒரு இந்தியர் தான் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு, மிக கம்மியான விலையில். அதே நேரத்தில் இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சையினுடைய எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ மார்க்கெட்டில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 96 ரோபோ இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ 2000 ஆண்டுலேருந்து 2020 வரைக்கும் ஒரே ஒரு ரோபோ தான் அவங்க வந்து தே ஹேட் அ பேட்டன்சி, அந்த டாவின்சிங்கிற ரோபோ. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 96 ரோபோ இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்பான் த அஃபோர்டபிலிட்டி, அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பீப்புள் ஆர் அடாப்டிங் டு த சிஸ்டம்ஸ் விச் எவர் தே வாண்ட். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட புற்றுநோயை பற்றியும் ரொபாட்டிக் நுண் அறுவை சிகிச்சை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.